பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு ட்ரெண்ட் ஷாப் போகலான்ட்டு கிளம்புனோங்க. சரி, பொங்கலுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தான் அது. பொங்கலில் கழித்து தான் போட முடியுது. பாப்பாங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கலான்ட்டு ஒன்றா சர்ச் பண்ணுறாளுங்க. அம்மா இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸுன்ட்டு. எனக்கு எதுவுமே பிடிக்கல. பட் ஆனால் ஒரு சிலது பிடிச்சிது. பட் என்னுடைய சைஸுக்கு இல்லை. ரொம்ப சின்ன சைஸாகவே இருந்தது. என் பசங்க என்னை ரொம்ப கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் நல்லாவே இல்லாத ட்ரெஸ்ஸுங்களாம் போய் நின்றுட்டு இது ஓகேவா அது ஓகேவான்னு பார்த்துட்டு இருந்தார். எனக்கு எதுவுமே பிடிக்கல. இதெல்லாம் நல்லா இல்லைங்க, என்னங்க ஏபிசிடி போட்டிருக்கு அப்படின்னேன். அப்புறம் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டாரு. ஏன்னா நம்ம இப்படி சொன்னால் தான் அவர் அதை வைப்பாருன்னு எங்களுக்கு பிளானு. அதே மாதிரி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஜென்ஸ் செக்ஷன்லேயே அவர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தார். எங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா அது எவ்வளோ ட்ரெஸ் தான் இவர் பார்ப்பார். ஜீனும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஜீன் கடைசியில் அவருக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கும் பிடிக்கல. அவர் எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்லாவே லைட் கலர்ஸ் தான் எடுப்பார் எப்பவுமே. அது எங்களுக்கு பிடிக்காது. பட் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்போதான்ப்பா நீ செலெக்ஷனுக்கு வருவேன் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வரா மாதிரி தெரில. சரி, நீ உன்னுடைய செட்டுக்கு நீ இருந்துக்கோ, நாங்கள் போகிறோன்ட்டு வந்துட்டோம். இதை பார்த்தீங்களா, எங்களுடைய குட்டி பாப்பா வந்து அந்த அம்மாவுக்கு பிடிச்ச ஃப்ராக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா வந்து ஜீன் டைப் பார்க்கலாம், பேண்ட் டைப் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு செக்ஷன். இதில் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் ஒரு வாட்டி தான் போடுவாளுங்க. இதனால் நான் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டேன். வேண்டாம், ஒன்லி சாஃப்ட் ட்ரெஸ் மட்டும்தான், நீங்கள் போட மாட்டீங்க. பட் இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்க ஆசையில் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு எல்லாம் ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாளுங்க. இந்த ட்ரெஸ் நான் போட்டுப்பேன். ஆக்சுவலி இதெல்லாம் வீட்டில் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மேடம்லாம் போடவே மாட்டாங்க. அதுவும் பெரிய பொண்ணு சுத்தம். இவ பாருங்க, ஆஃப் ஸ்லீவ் தான் போடுவா, ஃபுல் ஸ்லீவ்லாம் போடவே மாட்டா. ஆனால் எடுத்து பாருங்க, இதை நான் போடுவேன், எனக்கு எடுத்து கொடு அப்படின்றாங்க. டூ மச்சாக பண்ணிச்சுங்க. இதுக்கு தான் ஷாப்பிங்கில் உங்களை கூட்டிகிட்டே போகிறது கிடையாதுங்க. ஆன்லைன் ஷாப்பே பண்ணிவிட்டு உட்கார வச்சிருது குட்டிங்களை. இந்த குட்டி ஒரு கலராக எடுத்துகிட்டு வந்தது. பட் எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்தது. அதுதான் செம்மையாக இருந்தது. அதுவும் மித்து வைஸ் இந்த மாதிரி ரெயின்போ ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது. பட் எனக்கு ஆசை தான். ஆனால் பசங்க வந்து எடுத்தாலும் போட மாட்டாங்க. அதனால் நம்ம காசும் ரொம்ப வேஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா நிறைய விலை எல்லாமே அதிகங்க. இங்கே பார்த்திங்களா, பில்லிங் செக்ஷன் வந்து நின்று அங்கேயே விட்டு வைக்கல. இது எல்லாமே அதிகங்க. ஐகானிக், காஜல் எல்லாமே வெளியில் விட இங்கே அதிகம் தாங்க. எல்லாமே அதிகங்க. ஒன்று கூட காஸ்ட் கம்மி கிடையாது. எல்லாமே அதிகம் ஆஃபர் சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஒரு வாட்டி ட்ரெண்ட் ஷாப்புக்கு வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அது மட்டும் இதுவாகிட்டேன். என் வீட்டுக்காரர் 2 டிஷர்ட்டில் ஒன்று போய் நான் மாற்றிட்டு வந்துடுறேன்னு பில்லிங் டைம் வந்துட்டு போயிட்டார். சரி, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, அதுக்குள்ளே ஒரு 2 பேர் வந்து போகிறாரு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே 2 பேர் வந்து சைடில் புந்துட்டாங்க. இந்த பக்கம் இதுங்க ரெண்டும் இந்த காஜல் மேக்கப் செட் எடுத்துகிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு ஒரே அட்டகாசம். அது சின்னது இருக்குது பாருங்கள், ஒரு நெய் பாலிஷு 240 ருபீஸுங்க. அடுக்குமா இது? ரொம்ப எல்லாமே விலை அதிகம். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸ்லிப்பர்ஸ், நார்மல் ஸ்லிப்பர்ஸே பார்த்தீங்கன்னா 220. குட்டி பாப்பாங்களது அதெல்லாம் வந்து வெளியில் போனீங்கன்னா 60 ருபீஸில் 100 ருபீஸ் தான் இருக்கும். ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லலாம். பட் இன்னும் குவாலிட்டி ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை தான். அவங்க ஒரு பக்கம் அப்படியே அட்டகாசம் பண்ணாங்க அவர் வர வரைக்கும். அதுக்குள்ளே 2-3 பேர் பில்லிங்கில் வந்து நின்றுட்டாங்களா. சரி, என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், இவங்களை எப்படா சமாளிக்கிறதுன்னு. கடைசியில் அவங்க அந்த ஸ்லிப்பர் செக்ஷன்லாம் போயிட்டு அப்படியே போட்டு படுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த மாடல் வேணும் அப்படின்ட்டு எப்படியோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, ஆனால் என்னுடைய சம்மு விடவே இல்லை. எனக்கு இந்த ஐகானிக் காஜல் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா ஒரேடியே என் ஹஸ்பண்ட் வந்து நின்றுட்டாரு. ஆனால் எங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒருத்தர் பில் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. கடுப்பாக என் 2 பிள்ளைங்களும் அங்கே போய் உட்காந்து ஒன்று படுத்துருச்சு பெருசு, சின்னது வந்து அங்கேயும் வாழ்த்தனை தான் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த வாழ்த்தனத்தை நீங்களே பாருங்களேன். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தது. அடுத்து அது வேலையை சாட்டு அவ்வளோதான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படியே நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஈவினிங் ஃபுல்லாக ஒரு 3 ஹவர்ஸ் நாங்கள் நல்லா ட்ரெண்ட் ஷாப் அங்கேயே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏன்னா போஸில் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு தான் போனோம். வர சொல்ல என்ன பண்ணிட்டோம், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இதுதான் இப்படி தான் பங்கு பிரிப்போம் வீட்டில். ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வச்சுட்டு ஆளுக்கு 2 பேருக்கு ஒரு கிண்ணம் கொடுத்துட்டோம். பட் நான் அம்மான்றதுனால நான் தான் இருக்கிறதுலே பெரிய டப்பா அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணுவேன். அவங்க எல்லாம் வெயிட்டிங்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கடுப்பாயிட்டாங்க என் பசங்க. எடுத்து அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
இதுக்கப்புறம் என் 2 குட்டிங்களுக்கும் ஐஸ்கிரீமை பிரித்து பங்கு போட்டு கொடுத்துடணும். ஈக்குவலாக பங்கு போடலன்னா அதுக்கும் ஒரு சண்டை வரும். இது நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நான் அளவோடு கொடுத்துட்டு மீதி நான் உங்களுக்கு நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ண பார்த்தேன். பட் ஆனால் விடலை. என் சின்ன பொண்ணுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. எவ்வளோ ஐஸ் கொடுத்தாலும் நீ கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அடுத்து என் ஹஸ்பண்டை டீலில் விட்டேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு கொடுக்காம நீங்களாம் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களான்னு. அவரும் தனியெல்லாம் ஒரு இது எடுத்துக்க மாட்டார் கப்லாம். அவர் அப்படியே ஷேரிங் தான் அதுலேயே. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எங்களுக்கு ஃபன்னாகவே போச்சு. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இப்படி தான் போகும் எங்களுடைய. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.